பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல் ஆகிபத்து லில் முத்தகீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று உலகம் புகைப்பிடித்தல் என்ற பெரும் பாவத்திலே மூழ்கியிருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து உலகம் விடுபடுமானால் ஆரோக்கியமான வாழ்வாக உலகத்தில் உள்ளவர்கள் நிச்சயமாக வாழ முடியும் என்பது மட்டுமல்ல, இந்த உலகம் மிக விரைவாக பொருளாதார ரீதியாகவும் முன்னேறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. புகைப்பிடித்தலை பொறுத்தவரையிலே அது அசுத்தமானதாக, அசிங்கமானதாக இருப்பதாலும் அதிகமான கெடுதிகளை அது உள்ளடக்கி இருக்கிறது என்ற காரணத்தினாலும் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா தனது அடியார்களுக்கு உணவு பதார்த்தங்களிலே, குடிபானங்களிலே, ஏனையவைகளில் நல்லவைகளை ஹலாலாக்கியிருக்கிறான், ஆகமாக்கியிருக்கின்றான். அதே நேரத்திலே அசிங்கமானவைகள், அசுத்தமானவைகள், மோசமானவைகளை தடை செய்திருக்கிறான். அல் குர்ஆனிலே சூரா அல் மாயிதா 4ஆம் வசனத்திலே எஸ் அலூனக மாதா உஹில்ல லஹும் குல் உஹில்ல லக்குமுத் த்வய்யிபாத். நபியே, உம்மிடத்தில் அவர்களுக்கு எது ஆகமாக்கப்பட்டதென்று விசாரிக்கிறார்கள், கேட்கிறார்கள். நீ சொல்லுவீராக, உங்களுக்கு நல்லவைகள், மனமானவைகள் ஆகமாக்கப்பட்டது என்பதாக. அல்லாஹு தஆலா சூரா அல் ஆராஃபிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணித்து சொல்லும் பொழுது, யாமுருஹும் பில் மாரூஃபி, அவர்களுக்கு அவர் நல்லதை ஏவுவார், வயன்ஹாஹும் அனில் முன்கர், வெறுக்கப்பட்டதை அவர்களை விட்டும் தடுப்பார், வயுஹில்லு லஹுமுத் த்வய்யிபாத் வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், அவர்களுக்கு நல்ல மனமானவைகளை ஆகமாக்குவார், மேலும் அவர்களுக்கு அசுத்தமானவைகள், அசிங்கமானவைகளை தடுப்பார் என்று அந்த சூரா அல் ஆராஃபிலே 157ஆம் வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். எனவே இந்த புகைப்பிடித்தல் அதனுடைய அனைத்து வகைகளும் நல்லவைகளாக இல்லை, அது அசுத்தமானதாக இருக்கிறது. அதே போன்றுதான் போதை ஊட்டக்கூடிய அனைத்துமே, அது கொஞ்சம் போதை ஊட்டினாலும், கூடுதலாக போதை ஊட்டினாலும், மயக்கத்தை தந்தாலும் அது அசுத்தமானதாக, அசிங்கமானதாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே புகைப்பிடித்தலை பொறுத்தவரையிலே அதுடன் சம்பந்தப்பட்ட அனைத்துமே, புகைப்பிடித்தலுக்காக அந்த பீடி, சிகரெட், அது போன்ற சாதனங்களை, பொருட்களை உற்பத்தி செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதற்காக உதவி செய்வது, அதுடன் சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபடுவது, உதாரணமாக புகையிலை என்ற அந்த செடியை நட்டி வளர்ப்பது, அது சம்பந்தமான தொழில்களில் பீடி உற்பத்தி செய்யக்கூடிய தொழில், அதே போன்று சிகரெட், அதே போன்ற எத்தனையோ அந்த பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக உதவி செய்வது, அதற்கான மூலப்பொருட்களில் வியாபாரத்தில் ஈடுபடுவதெல்லாம் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே புகைப்பிடித்தலுக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்லது புகைப்பிடித்தலுக்குரிய சாதனங்களை, பொருட்களை அன்று உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலிலே ஈடுபடக்கூடியவர்கள், அவர்கள் முழுமையாக ஈடுபட்டாலும் சில நேரங்கள் தான், சில நாட்கள் தான் அவர்கள் மாதத்தில் வேலை செய்தாலும் அது ஒரு பாவமான செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக விடுவார்களாக இருந்தால், உடனடியாக விடுவார்களாக இருந்தால் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவத்திலிருந்து அவர்கள் நீங்க வேண்டும். அல்லாஹு தஆலா கடந்த கால பாவங்களை நினைத்து ஒரு மனிதன் கைசேதப்படுவானாக இருந்தால் அதனை மன்னிப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறான். வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். சூரா அன்-நூர் 31ஆம் வசனத்திலே அல்லாஹு தஆலா இவ்வாறு கூறுகிறான்.
மூமின்களே, இறை விசுவாசிகளே, நீங்கள் அனைவரும் அல்லாஹ் பக்கம் தௌபா செய்து பாவ மன்னிப்பு பெற்று மீள்வீர்களாக. பாவ மன்னிப்பு பெறுவதற்காக நீங்கள் அல்லாஹ் பக்கம் மீள்வீர்களாக. நீங்கள் வெற்றி பெறக்கூடும் என்ற அடிப்படையிலே அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான். இன்னும் ஒரு வசனத்திலே, சூரா தாஹா 82ஆம் வசனத்திலே அல்லாஹு தாலா வைன்னி லகஃபாரு லிமன் தாப், தௌபா செய்த மனிதனை நிச்சயமாக நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். பாவம் மன்னிப்பு கேட்டு பாவமீட்சி பெறுவதற்காக முயற்சிக்கக்கூடிய ஒருவரையும் நிச்சயமாக நான் மன்னிப்பேன். வஆமன வஅமில ஸாலிஹன் சும்ம இஹ்ததா, தௌபா செய்து பாவமீட்சி பெற்று இறைவனை விசுவாசித்து நம்பிக்கை கொண்டு நல்லவற்றை செய்து நேர்வழி பெற்ற ஒவ்வொருவரையும் நிச்சயமாக நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று தான் அல்லாஹு தாலா மேற்கூறிய அந்த திருமறை வசனத்திலே சொல்லியிருக்கிறான். எனவே உலகத்தில் யாரெல்லாம் இந்த புகைப்பிடித்தல் என்ற நோயில், இந்த பஞ்சமா பாவத்திலே சிக்கி இருக்கிறார்களோ அதிலிருந்து அவர்கள் விடுபடுவார்களாக, அவர்களுடைய வாழ்க்கையை புதிய வாழ்க்கையாக மாற்றி அமைப்பார்களாக. வாஹு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.